ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர்? கர்த்தர் நல்லவர் சொல்றவங்க ரெண்டு கரைகளை உயர்த்தி ஹalleluya, இயேசு நல்லவர். ஆமென். The Lord is good, his mercy endures forever. ஆமென். சகோதரி சாட்சி சொன்னாங்க, இயேசு நல்லவர். ஆமென். அந்த இயேசு அவர்களுக்கு அற்புதம் செய்தவர், நமக்கும் கூடியிருக்கிற அத்தனை நபருக்கும் அற்புதம் செய்ய இயேசு போதுமானவர். ஆமென். அவர் நாமம் அதிசயமானவர். ஹalleluya. அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. ஆமென். மாமா என்கிட்ட நீங்கள் ஒரு கிரீட்டிங்ஸ் ஒன்று கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் 1 அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, உபாகமம் 1 அதிகாரம் 11வது வசனம், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் இந்த வார்த்தையை என் இருதயத்தில் வைத்த உடனே என் மைண்ட், என் சிந்தெல்லாம் போனது எங்கே தெரியுங்களா? இந்த ஊழியம் ஆரம்பித்த அந்த ஆரம்ப நாட்களை நான் நினச்சி பார்க்க ஆரம்பித்தேன். முதல்ல இந்த ஊழியம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டது? ஒரு மாடி வீட்டில் ஒரு ஷீட் போட்ட ஒரு இடம் இல்லைங்களா? அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் இந்த கீழ்த்தளத்தில் ஆண்டவர் ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செஞ்சார். ஆனால் இன்னைக்கு ஒரு விஸ்தாரமான ஒரு இடத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனானவர் அவர் உங்களுக்கு சொல்லியபடியே செய்வார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இந்த ஸ்தலத்தை விஸ்தாரமாக்கி வேறொரு ஸ்தலத்தை கொடுக்கவும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் யாருடைய தேவன்? இஸ் ஆர் காட். அவர் நம்முடைய தேவன். நமக்கு செய்யாம அவர் வேற யாருக்கும் செய்ய போறார் இல்லைங்களா? ஆகவே அன்பு திருச்சபையாரே, இந்த வார்த்தையை பிடிச்சுக்கிங்க. வருகிற நாட்கள்ல, வருகிற வருடத்துல கர்த்தர் உங்களை 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் ஊழியத்தை கர்த்தரே பெருக பண்ண போகிறார். ஆமென். ஹalleluya. அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன். சொன்னதை செய்கிற வரையிலையும் அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் மாறி போகிறதுக்கு அவர் மனிதன் அல்ல. இஸ் காட். அவர் தெய்வம். அவர் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆண்டவர் ஊழியத்தின் எல்லைகளை விஸ்தாரமாக்குவதற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். ஆமென். இந்த தேவன் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் நிச்சயம் இந்த ஊழியத்தை இந்த வருடத்திலே, வருகிற ஆண்டிலே ஒரு புதிய அத்தியாயத்துக்குள்ளாக கர்த்தர் கொண்டு போக போகிறார். ஆமென். ஹalleluya. அதற்கு நாம என்ன செய்யணும்? ஆண்டவர் மோசேக்கு வாக்கு கொடுக்கிறார். மோசே கூட ஜனங்கள் எல்லாம் மோசையை தாங்கினாங்க. அப்ப திருச்சபை நாம என்ன பண்ணணும்? ஊழியக்காரனோடு சேர்ந்து வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நாம் இணைந்து செல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஹalleluya. அப்படி நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். உங்களில் யாராவது ஒருவர் சத்தமா இந்த வசனத்தை வாசிங்களேன். உபாகமம் 1 அதிகாரம் 11வது வசனம், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆண்டவர் வருகிற நாட்களில் 1000 மடங்கு கர்த்தர் நம்மை ஊழியத்தை, கர்த்தர் இந்த சபையை, ஆத்துமாக்களை, இங்க வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்மை ஆசீர்வதிக்கிறது அப்பாவுக்கு ரொம்ப பிரியம். ஆமென்.
ஆகவே அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அவர் நம்மை இதுவரையிலும் ஆசீர்வதித்தார், இப்பொழுது வரையிலும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இனிமேலும் இயேசு ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த சர்ச்சுக்கு வரவங்க மட்டும் இந்த ஆசீர்வாதம் கிடையாது. யாரெல்லாம் இன்னைக்கு இங்க கூடி வந்திருக்கிறீங்களோ, ஒருவேளை நீங்க புதுசா வந்திருக்கலாம், இயேசுவை குறித்து முதல் முறையா நீங்க கேள்விப்படலாம். இயேசு மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஆமென். இயேசு மார்க்கங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இயேசு மனுக்குலத்துக்காகவே தன்னையே பலியாக தந்து மனுக்குலத்தை மீட்டு கொண்டார். அந்த இயேசு சொல்றாரு, நான் உங்களை 1000 மடங்கு பெருகும்படி உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார், இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பார், சபையை ஆசீர்வதிப்பார். நிச்சயம் அதை உங்களுடைய கண்கள் காணும். ஆமே. நீங்க எல்லாரும் கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே இந்த ஊழியத்தையும் ஊழியக்கார குடும்பத்தையும் விசுவாச மக்கள் அனைவரையும் கூடி வந்திருக்கிற நம் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.